இவங்களோட பர்த்டே அன்னைக்கு அவங்களோட ஃப்ரெண்ட் இவங்களுக்கு சாவு கிஃப்டா கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த மாதிரி ஒரு கொடூரமான விஷயம் நம்ம சென்னையில 2023 நடந்ததுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நளினி மற்றும் பாண்டி மகேஸ்வரி இவங்க ரெண்டு பேரும் மதுரையில தான் படிச்சாங்க. என்னம்மா ரெண்டு பொண்ணு பேரு சொல்ற, நீ காமிக்கிறதுல ஒரு பையன் போட்டோ இருக்கே நீங்க கேட்கலாம். சரி, கதையோட ஆரம்ப புள்ளில இருந்தே வரலாம். நந்தினி மற்றும் பாண்டி மகேஸ்வரி மதுரையை சேர்ந்தவங்க. சின்ன வயசுல இருந்தே அவங்க ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல்ல ரெண்டு பேரும் 10வது வரைக்கும் ஒன்னா படிக்கிறாங்க மற்றும் காலேஜ் டேஸ்ல வேற வேற காலேஜ் சேர்றாங்க. ஆனா பாண்டி மகேஸ்வரி ஒரு பைசெக்சுவல். அவங்களுக்கு தான் பொண்ணு மாதிரி என்னைக்கோ ஃபீல் ஆனதே இல்லையா. இந்த விஷயம் சொசைட்டி ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் போது ஆளாளுக்கு இவங்களோட கனெக்ஷனை கட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா நந்தினிக்கு எந்த வித்தியாசமும் தெரியல. பாண்டி கூட எப்பவும் பழகுற மாதிரி தான் பழகுனாங்க. ஆனா அப்பா அவங்களுக்கு தெரியாது இவங்க கையில தான் நம்ம உயிரோட எரிஞ்சு சாவ போறோம்ட்டு. உங்களால யோசிக்க முடியாத விஷயம் இந்த பிள்ளைக்கு அவங்களோட பிறந்த நாள் அன்னைக்கு நடந்திருக்கு. நளினி பாண்டி மகேஸ்வரி எப்படி இருந்தாலும் அவங்க கூட ஃப்ரெண்ட்லியா தான் பழகுனாங்க. ஃபியூச்சர்ல ஆபரேஷன் பண்ணி பாண்டி மகேஸ்வரி அவங்களோட ஜெண்டரை மாத்திக்கிட்டாங்க. இப்போ அவங்க ஒரு டிரான்ஸ்மன். அவங்க பேரை வெற்றிமாறன் மகேஸ்வரின்னு மாத்திக்கிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் சென்னையில இருக்க துறைப்பாக்கத்துல இருக்க ஐடி பார்க்ல ஒர்க் பண்றாங்க. காலப்போக்குல வெற்றிமாறனுக்கு நந்தினி மேல காதல் ஏற்பட்டு ப்ரொபோஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா நந்தினிக்கு இது பிடிக்கல, அதனால நோ சொல்லிடுறாங்க. ஆனா பிரச்சனை இங்க தான் ஆரம்பிக்குது. நந்தினி அவங்களோட ஆபீஸ்ல பசங்க கூட பேசி பழகிருக்காங்க. அது வெற்றிமாறனுக்கு சுத்தமா பிடிக்கல. இது காரணமா நந்தினிக்கும் வெற்றிமாறனுக்குள்ளயும் டிசம்பர் 23, 2023 அன்னைக்கு போன் கால்ல செமையா சண்டை நடந்தது. அடுத்த நாள் டிசம்பர் 24 நந்தினிக்கு பிறந்த நாள். அன்னைக்கு வெற்றிமாறன் நந்தினிக்கு கொடுத்த கிஃப்ட் அவங்களால வாழ்க்கையிலேயே மறக்க முடியாது. ஏன்னா அவங்க இதுக்கப்புறம் வாழ்ந்தாதானே மறக்கிறது. அடுத்த நாள் டிசம்பர் 24ஆம் தேதி நந்தினியோட பிறந்த நாள். வெற்றி போன் பண்ணி நந்தினிக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், ஒரு இடத்துக்கு வான்னு கூப்பிடுறாரு. நந்தினி நம்ம ஃப்ரெண்டு தான் நம்பி போறாங்க. ஆனா அவங்க பண்ண தப்பே இதான். அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போன வெற்றி நந்தினிக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு கண்ணை கட்டுறாரு. நந்தினியும் நம்புறாங்க. கண்ணை கட்டினவன் நந்தினியோட கால் கையெல்லாம் கயிறுல கட்டுறான். கட்டி முடிச்சுட்டு பிளேடால நந்தினியோட கழுத்தை அறத்தே கொள்றான். பிளேட் அறுத்ததுனால நந்தினி முழுசா சாகல, அவங்கள உயிரோடய கொளுத்தி இருக்கான். வலி தாங்க அவங்க கத்துறது மக்களுக்கு கேட்டுருச்சு. தீ அடைச்சு அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்கு முன்னாடியே அவங்க இறந்துட்டாங்க. இது இவர் கோவத்துல எடுத்த திடீர் முடிவில்லை. ஒரு மாசத்துக்கு முன்னாடி இவங்களை கொல்லணும்னு பிளான் போட்டுட்டாரு. ஒரு நண்பனே அவங்களோட யமனா வரது அவங்க கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாங்க.